Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கன அடி நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சீர்காழி அடுத்த நாதல்படுகை, முதலைத்திட்டு உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. தமிழகத்தில் மூடப்பட்டிருக்கும் மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் எச்சரித்துள்ளன. கட்டுமானத்துறை தேக்கமடைந்து தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயமும், லாரி உரிமையாளர்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் லாரி தொழில் முற்றிலும் முடங்கிவிடும் அபாயம் ஏற்படுகிறது. வருகிற 8ஆம் தேதி சென்னையில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும், திருச்சியில் 9ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த நபரின் கார் கண்ணாடியை திமுக பேரூராட்சி கவுன்சிலரின் கணவர் மதுபோதையில் அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவருக்கு சொந்தமான காரை அவரது ஓட்டுநர் காக்காப்பட்டி செல்லும் சாலையில் நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நத்தம் பேரூராட்சி 15வது வார்டு திமுக கவுன்சிலர் வைதேகியின் கணவர் குமராண்டி என்பவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குமராண்டி கார் ஓட்டுநரை திட்டி காரின் பின்பக்க கண்ணாடியை கையால் குத்தி உடைத்துள்ளார். இதுகுறித்து விடியா திமுகவை சேர்ந்த பிரவீன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் தகராறில் ஈடுபட்ட விடியா திமுக கவுன்சிலரின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேடி வருகின்றனர். ஒரு நாள் இரவு பெய்த மழைக்கே சென்னை மாநகராட்சி சாலைகள் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்திருக்கும் பிரதான சாலையில் இரவு பெய்த மழையால் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஒரு நாள் மழைக்கே இந்த நிலைமை என்றால் இனி பருவமழை காலங்களில் சாலைகள் என்ன ஆகுமோ என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 2191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மார்த்தட்டி கொள்ளும் விடியா திமுக அரசின் நிர்வாக லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வடிகால்வாய் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மேட்டூரில் திறக்கப்பட்ட உபரி நீரானது கொள்ளிடத்தில் கலந்து சிதம்பரம் அருகே ஜெயங்கொண்டப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. திட்டு கிராமங்களான அக்கரை, ஜெயங்கொண்டப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்த மரவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய் உள்ளிட்ட பயிர்கள் அழுகி சேதம் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் விடிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கோக்கல் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் வசித்து வந்த மக்கள் முகாம்களில் தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாதமாக இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக மேல் கூடலூர் பகுதியில் உள்ள கோக்கல் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சில வீடுகள் சேதமடைந்துள்ளது. நிலச்சரிவு எப்போது வேண்டுமானாலும் ஏற்படும் என்பதால் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கன அடி நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சீர்காழி அடுத்த நாதல்படுகை, முதலைத்திட்டு உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானது என தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். குஜராத் மாடல் அரசு தேர்வுகளை முறையாக நடத்த முடியாமல் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு என முறைகேடுகள் நடந்த வண்ணம் உள்ளது. இதனால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன குடும்பத்தினரை 7வது நாளாக கண்ணீருடன் தேடி வரும் முதியவரின் செயல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 369 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. 7வது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 200க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் முண்டக்கை பகுதியில் உள்ள கருப்புசாமி என்பவர் நிலச்சரிவில் சிக்கிய தனது மனைவி, மருமகள், பேரக்குழந்தைகள் உயிருடன் இருப்பார்களா அல்லது அவர்களது சடலமாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடனேயே இருந்து வரும் காட்சி வெளியாகியுள்ளது. உறவினர்களை இழந்து அவர்களது உடலும் கிடைக்காமல் தவித்து வரும் கேரள மக்களுக்காக பலரும் பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர்.